ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு குடும்பம்னு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடும் வளரணும், அதுக்காக தான் உழைக்கிறோம். ஒட்டுமொத்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுவும் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசோட ஜிஎஸ்டியால வரி உரிமை இல்ல, நமக்கு வர வேண்டிய நிதியும் தரல, குடைச்சல் கொடுக்கறதுக்காகவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உட்கார்ந்துருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய துரோகிகளுக்கு அடிமை சாசனம் எழுதி தந்து சரணாகதி அடைந்த அடிமைகள்னு அத்தனை சவால்களை முறியடிச்சு நாம முன்னேறி இருக்கிறோம். இதுதான் திராவிட மாடல். இந்த வளர்ச்சி தான் பலருடைய கண்களை கூச செய்யுது, வயிறு எரியுது. அதனாலதான் எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு பார்க்கிறாங்க. பொறுப்புள்ள ஒன்றிய அமைச்சர், பொறுப்புகள் இருக்கிறவங்க கூட அத்தனை வெறுப்புரிச்சைய பரப்புறாங்க.